தேனு, எவ்வளவு நாளாச்சு பாத்து. அமுதாக்கா, எப்படி இருக்க தேனு? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். எனக்கு என்ன, எனக்கு ஒரு குறையும் இல்ல. மீனாட்சி தான் ரொம்ப பாவம், தனியா இருக்கா. அவளை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேனு. ஏன்க்கா? என்ன தேனு, உனக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு ஒன்றும் தெரியலையேக்கா. ஆஸ்பத்திரியில உங்க அம்மாவுக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமா, அதுக்கு 40,000 ரூபாய் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாதுக்கா. எப்ப சொன்னா? இது நேத்துதாம்மா சொன்னாங்க என்கிட்ட. மீனாட்சி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேக்கா. அவ என்னைக்கு எந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லிருக்கா? அதுவும் நீ இப்ப மாமியார் வீட்ல இருக்க, உன்கிட்ட அவ எப்படி இதெல்லாம் சொல்லுவா? அவ என்கிட்ட கூட முதல்ல இதெல்லாம் சொல்லல. நான் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவ என்கிட்ட சொன்னா. அவ பணத்துக்கு என்ன பண்ணா? பாவம் தேனு, அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாமதான் மீனாட்சி அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கா. இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன செய்யறதுமா? அவ படுற பாட பார்த்தாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேனு. பகல் பூரா ஆபீஸ்ல வேலை பாக்குறா, ராத்திரியில ஆஸ்பத்திரிக்கு போய் சுமதிக்கு துணையா இருக்கா. காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து படுக்கிறா. அவ தூங்கியும் தூங்காமையுமா அவசர அவசரமா எந்திரிச்சு காலையில 8 மணிக்கே ஓடிட்டா. காலையில கிளம்பிய ஆஸ்பத்திரிக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. ஒழுங்கா சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல. இப்படியே இருந்தா அவ உடம்பு என்னத்துக்கு ஆகிறது தேனு? அவ பணத்துக்கு என்ன பண்ணா? தேனு, இருக்கிற எல்லா கஷ்டத்தோடையும் அந்த கஷ்டமும் வேற. இன்னும் அவளுக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டா. இந்த நேரம் பார்த்து என்கிட்டயும் பணம் இல்ல. இல்லனா நானாவது கொடுத்து உதவி இருப்பேன். என்கிட்ட வெறும் 2,000 ரூபாய் தான் இருந்துச்சு. அத வாங்கிக்கன்னு எவ்வளவோ சொன்னேன். இல்ல, உங்களுக்கு ஏதாவது அவசர செலவுக்கு தேவைப்படும், நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி அத அவ வாங்க மாட்டேன்னுடா. சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த வயசுல